எழுந்திடு, ஒளிர்ந்திடு, ஆம் நீ வாழ வேண்டியவன் வாழ்ந்திடு, நான் உன்னை வாழ வைக்கின்றேன் என்ற சிந்தனைகளை ஆழமாக சிந்திக்க தியானிக்க இறை வார்த்தைகள் நம்மை அழைக்கின்றன. முதலாவது வாசகம், நாம் எப்படி படைக்கப்பட்டோம், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டோம் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. ஆம், நாம் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டோம். கடவுள் நித்தியத்துக்கும் உரியவர், அழியாத கடவுள், வாழுகின்ற கடவுள். ஆம், அவருக்கு இறப்பு இல்லை. அவருடைய வெளிப்பாடு அந்த நீதிக்கு இறப்பு இல்லை. ஆம், அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாமும் அழிந்து விடக்கூடாது. அவர் கொடுத்த அருளை ஆதி பெற்றோரால் இழந்து விட்டாலும் இறைமகன் இயேசுவால் இழந்த அருள் மீண்டும் கொடுக்கப்படுகின்றது. அந்த பெற்ற அருளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் முதல் வாசகத்தின் சுருக்கம். இரண்டாவது வாசகம், அப்படி நாம் வாழ முற்படுகின்ற போது எப்படியாப்பட்ட குணநலன்கள் வெளிப்பட வேண்டும், அதற்கு பதில் கூறுவது இரண்டாவது வாசகம். தொடக்கத்திலேயே உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது? உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் கடவுள் மீது, கடவுளிலே வேரூன்றி ஆழமாக, அழுத்தமாக, அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். உங்களுடைய நாவன்மை எப்படி இருக்கின்றது? கடவுளுக்கு உகந்ததாக இருக்கின்றதா? கடவுளை போற்றுகின்றதா? மனிதனை தூற்றுகின்றதா? கடவுளையும் போற்றி மனிதனையும் தூற்றுகின்றதா? நல்ல வார்த்தையை பேச முடிகின்றதா? நாவன்மை எப்படி இருக்கின்றது? உங்களுடைய அறிவு எப்படி இருக்கின்றது? பெற்ற அறிவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகின்றீர்கள்? இவற்றையெல்லாம் செய்வதற்கு பேர் ஆர்வத்தோடு இருக்கின்றீர்களா? உங்களிடம் இந்த ஆர்வம் இருக்கின்றதா? நம்பிக்கை, பேரார்வம், அறிவு, நாவன்மை இவைகளெல்லாம் இருந்து வெளிப்படுத்துவதற்கு கடவுள் நம்மீது பொழிகின்ற நிபந்தனையற்ற அன்பு, அழியாத அன்பு, அந்த அழியாத சக்தி, அந்த அழியாத வல்லமை நம்மிடம் இருக்க வேண்டும், பெற்றிருக்க வேண்டும். கடவுள் நிபந்தனையின்றி கொடுக்கின்றார். நல்லவனா கெட்டவனா அவருடைய பார்வையில் எல்லோருக்கும் அதை கொடுக்கின்றார். சொல்லுவாங்களே, நல்லவன் ஒருவன் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அவருடைய அருள் எல்லோருக்கும் உரியது, எல்லோருக்கும் உரியது. ஆம், ஒருவேளை இவற்றிலே நாம் தடுமாறுகின்றோம் என்றால் இதற்கு என்ன காரணம்? முதல் வாசகத்தில் கடைசி வரிப்படி சொல்லுகிறது, பொறாமையால் அழகை, சாத்தான், பேய், கெட்ட சம்மனசு, அவருடைய செயல்பாடு பொறாமை, போட்டி பொறாமை. எங்கு போட்டி பொறாமை இருக்கின்றதோ அங்கு நாவன்மை எப்படி இருக்கும்? கடவுளுக்கு உகந்ததாக இருக்குமா? நம்பிக்கை எப்படி இருக்கும்? கடவுளுக்கு உகந்ததாக இருக்குமா? பேரார்வம் இருக்குமா? பெற்ற அறிவை நல்லதற்கு பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஆக கடவுளுடைய அன்பு, அருள், வல்லமை நம்மிலே குடிகொண்டிருக்கின்ற போது நம்மால் செயல்படுத்த முடியும், செயல்படுத்த வேண்டும். ஆம், சமநிலையில், சமநிலையில். இரண்டாவது தொடக்கத்தில் ஒரு முன்னுரை, விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் மைய நிலைக்கு, விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் மைய நிலைக்கு, வாய்ப்பு பெறாதவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இறை அனுபவம் பெற முடியாதவர்களுக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இறையியல் பார்வையில், சமுதாய பார்வையில், அரசியல் பார்வையில், பொருளாதார பார்வையில். இதைத்தான் அமிர்தாசன் நூல் பரிசு வாங்கினவர் சொன்னார். வாய்ப்புகளை விசாலமாக்குங்கள், அதிக வாய்ப்புகளை உருவாக்குங்கள், அப்போது பலரும் பயன்பெறுவார்கள், வாய்ப்பு பெறுவார்கள். அப்படி வாய்ப்புகளை பெருக்குகின்ற போது நிச்சயமாக சமநிலை எளிதாக கிடைக்கும். ஆம்,
எப்போதெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றதோ அப்போதெல்லாம் சமநிலையை காண முடியாது. அது விளிம்பு நிலையா, மைய நிலையா, எந்த நிலையாக இருந்தால் என்ன, வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இறைமகனேஸ் அப்படித்தான் அந்த வாய்ப்புகளை கொடுத்தார். அவற்றிற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்று நடந்த 2 நிகழ்வுகள். படகில் ஏறுகின்றார், கடலை கடக்கின்றார், கரையில் இறங்குகின்றார், ஏராளமான மக்கள் பின்தொடர்கின்றார்கள். ஆக அவருடைய பயணம் எல்லோருக்கும் உரியது. அவற்றிலே அதிகாரத்தில், பணத்தில், மையத்தில், படையில் எப்படி இருந்தாலும் தொழுகை கூட தலைவன் அதிகாரம் படைச்சது பாப்பல, பணம் இருக்கும், தான் பிள்ளைக்கு முடியலைன்னா நிச்சயமாக டாக்டர்கிட்ட போயிருப்பாப்புல. அப்படி இருந்தாலும் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய மகளுக்கும் கடவுளுடைய அருள் உண்டு, கடவுளுடைய அருள் தேவை. திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற போது அருளும் உண்டு, பொருளும் உண்டு. ஆக அவ்வுலகம் உண்டு, இவ்வுலகம் உண்டு. இதை செயல்படுத்தத்தான் 2வது வாசகம் நம்மை திடப்படுத்துகின்றது. அந்த வரிசையில் தான் அந்த தொழுகை கூட தலைவனுக்கு கூட இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அடுத்து ஆணாதிக்க சமுதாயம். இன்று பரவாயில்லை, காலத்தின் கட்டாயம், சமநிலை, சமத்துவம். ஆனால் அன்றெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த சூழலிலும் கடவுளுடைய அருள், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் உரியது என்ற விதத்தில்தான் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட நோயால் அவதிப்பட்ட கஷ்டப்பட்ட அந்த பெண் தன்னை நாடி வர, தன்னை தொட்டு குணமடைய, சான்று பகர வாய்ப்பை கொடுக்கின்றார். அப்படி சுருக்கமாக சொல்ல போனால் அவர் அவருடைய ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று விசுவாசத்திலே மனதிலே பதிய வைத்து கொண்டு செய்தார். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து அவர் ஆடையை தொட்டாலே குணமடைவேன் என்று நம்பினார். நானும் நீ பாடையில் இருந்தாலும் நான் தொட்டால் உயிர் தெழுவாய், என்னால் முடியும், வாழுகின்ற கடவுள். இங்கு ஆடையை தொடுவதா, பாடையை தொடுவதா, யார் தொடுவது, யாரிடம், எப்படி, இதுதான் கேள்வி. இங்கும் கூட நாம் தகுதி உள்ளவர்களா, தகுதியற்றவர்களா என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. நாம் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். நாம் சரணாகதியாக வேண்டும். பணம் படைத்தவனா அல்லது பட்டங்கள் பெற்றவனா, வாய்ப்புகள் பெற்றவனா, எப்படி இருந்தாலும் அவனும் தேவை, அவனுக்கும் தேவை. ஆக ஓரந்தள்ளப்பட்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று இருந்தாலும் கடவுளுடைய பார்வையிலே அனைவருக்கும் உரியது என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்படி என்றால் இதை இன்னும் ஆழமாக யோசிக்கின்ற போது சங்கீத ஆசிரியர் 34வது சங்கீதம் 8வது வசனம், கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். 34:8, கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். கடவுளிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பணக்காரனா ஏழையா, எல்லோரும் யாரெல்லாம் கடவுளிடம் அடைக்கலம் புகின்றார்களோ, இறை சன்னிதானத்திற்கு வருகின்றார்களோ, இறைவனை தொழுகின்றார்களோ, இறைவனை சிக்கனை பிடித்துக் கொள்ளுகின்றார்களோ, அவருடைய விசுவாசத்தில், அவருடைய மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தில் சிக்கனை பிடித்து கொண்டு ஆழமாக அழுத்தமாக இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் உண்டு. ஆனாலும் கவலைகள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள் வருவது யதார்த்தம். அதற்குத்தான் பேதுரு எழுதிய 1வது கடிதத்தில் 5வது அதிகாரம் 6, 7, 8 எடுத்து வாசித்து பாருங்கள். கடவுளுடைய வல்லமை மிக்க கரங்களிலே உங்களை தாழ்த்துங்கள், உங்களை ஒப்படையுங்கள். கடவுளுடைய கரங்களில், வல்லமை மிக்க கரங்களில் உங்களை தாழ்த்துங்கள், ஒப்படையுங்கள். ஏற்ற காலம் வருகின்ற போது அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலம் வருகின்ற போது உயர்த்துவார். இப்படியாக
நம்முடைய தேவைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், துன்பங்கள், துயரங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கடவுளுடைய கரங்களை ஒப்பு கொடுப்பவர்களாக அவருடைய அன்பை, அவருடைய அருளை, அவருடைய சக்தியை உணர்ந்து வாழ, பெற்ற அந்த அருளை, சக்தியை பகிர்ந்து வாழ, சான்று பகர தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவார். ஆமீன்.